Hello MotoFam, நம்ம எல்லாருமே நிறைய வருஷமா கார்ஸ் வச்சிருக்கோம். நம்ம காரை பத்தி கேட்டோம்னா அதோட டிரைவிங் டைனமிக்ஸ் ஆகட்டும், அதோட என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் டக்குன்னு சொல்லிடுவோம். ஆனா ஒரு அவசர கதியில காரோட ஸ்பெசிஃபிகேஷன் ரிலேட்டடா, காரோட பேட்டரியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னது, நம்ம என்ன என்ஜின் ஆயில் விடுறோம், அதோட SAE ரேட்டிங் என்ன, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டேட்டாஸை பத்தி நம்ம கேட்டோம்னா நம்ம ஒரு செகண்ட் திணறுவோம். இது வந்து நீங்க பேங்கிங்ல பாத்தீங்கன்னா KYC ன்னு ஒன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், நோ யுவர் கஸ்டமர். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு கண்டென்ட் பண்ண போறோம். என்னன்னா நோ யுவர் கார். அதாவது இந்த நம்ம கார்ல நம்ம ஒரு அவசர கதியில நமக்கு தெரிய வேண்டிய எல்லா டீடைல்ஸையும் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த நம்ம பேசக்கூடிய இந்த கண்டென்ட் வந்து நம்ம டெய்லி கார் ஓட்ட கண்டிஷன்ல பெருசா யூஸ் ஆகாது. ஆனா நம்ம கேர்லெஸ்ஸா மைண்ட் பண்ணாம வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வந்து 365 நாள் இது தேவைப்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஒரு அன்ஃபர்சீன் கண்டிஷனில் நம்ம நினைத்திருக்காத ஒரு நேரத்தில் வெஹிக்கிள் ஒரு பிரேக் டவுனில் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு தேவை வரும். ஏன்னா நாங்கள் ரீசெண்டாக வந்து ஒரு கண்டென்ட் எடுக்க வெளியே போகும்போது நாங்கள் கொண்டு போன வெஹிக்கிள் வந்து பேட்ரி டவுன் ஆகி நின்னது. இப்போ அந்த வெஹிக்கிளை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஜம்பர் கேபிள் எடுத்துகிட்டு வந்து நம்ம இன்னொரு வெஹிக்கிள் நமக்கு வேணும், அப்போ இன்னொரு பேட்டரி வேணும். இந்த பேட்டரியோட ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சால் தான் அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு பேட்டரி நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். அப்போ பேட்டரியோட ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தேவைப்பட்டது. கூட பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வந்து அன்றைக்கி பஞ்சர் ஆச்சுது, அதோட ஸ்பேனர் வெஹிக்கிளில் காணும். அப்போ அந்த ஸ்பேனரோட சைஸ் என்னது, அந்த ஸ்பேனர் நமக்கு எந்த வெஹிக்கிளில் எந்த இடத்துல இருக்கும், இந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்கல் டேட்டாஸ் வந்து எமர்ஜென்சி கண்டிஷன்ஸில் வந்து நமக்கு தெரியாமல் போகும். அதனால தான் நம்ம வச்சுருக்கக்கூடிய காரோடைய இந்த கிரிட்டிக்கல் டேட்டாஸை நம்ம 10 எண்ணம் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த 10 டேட்டாஸும் ஈதர் நம்மளுடைய ஃபோனில் டிஜிட்டலாக இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு நோட்டு போட்டு நம்ம வந்து இந்த க்ளோ பாக்ஸுக்குள்ளே வைக்கலாம். KYCன்னு சொல்லக்கூடிய நோ யுவர் கார்ன்னு சொல்லக்கூடிய இந்த கண்டென்ட்டில் நம்ம அது என்னலான்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1 பார்த்தோன்னா வின் நமக்கு தெரியும். வெஹிக்கிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஆதார் கார்டு இருக்கிறது மாதிரி எவ்வளோ யூனிக்கான அந்த ஒரு நம்பரும் வின்னும் அந்த காருக்கு வந்து யூனிக்காக இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் காரில் பார்த்தீங்கன்னா வின் வந்து டிரைவர் சீட்டில் நான் வலது கால் வச்சிருக்கிற அந்த ஆக்சிலரேட்டருக்கு இந்த பக்கத்தில் ஃப்ளோரில் வரும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டே கார்ஸில் மேக்ஸிமம் பார்த்தோன்னா இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த வின்ஷீல்டில். வின் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கிறது வெரி இம்பார்ட்டண்டான விஷயம். ஆனால் நம்மளுடைய வெஹிக்கிளை வந்து ஒரு டாக்குமெண்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகும்போதாக கூட அந்த வின் கரெக்டாக இருக்கணும். அந்த வின் நம்பர் நம்ம எந்த டாக்குமெண்ட் நமக்கு கிடைச்சாலும் நம்மளோட வின் நம்பரை செக் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பார்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கும் நமக்கு வின் நம்பர் தேவைப்படும். வின் நம்பர் நீங்கள் எங்கே இருக்குது, யார் ஃபோன் பண்ணியோ யார் கேட்டாலும் உங்கள் வெஹிக்கிளோட வின் நம்பர் எங்கே இருக்குது, அந்த வின் நம்பர் என்னன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ செகண்ட் ஒன் பார்த்தோன்னா இந்த என்ஜின் ரூமில் தான் நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோம். இப்போ என்ஜின் ரூமில் பேசிக்காக நம்மளுடைய கார் என்னது, பெட்ரோலா டீசலா, நம்மளுடைய காரில் என்ன ஃபியூல் நம்ம யூஸ் பண்ணால் நல்லா இருக்குது. அதாவது நிறைய பேர் டர்போ பெட்ரோல்ஸ் வச்சுருப்போம், அதில் வந்து 95 ஆக்டேன் பெட்ரோல் யூஸ் பண்ணணுமா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரியணும். நேச்சுரல் ஆஸ்பிரேட் வச்சுருக்கோமா, டர்போ வச்சுருக்கோமா, இந்த மாதிரி என்ஜினுடைய பவர் டார்க்குன்னு சொல்லக்கூடிய நம்ம வெஹிக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தோம்னா இந்த செகண்ட் கேட்டகரிக்குள்ளே என்ஜின் ரூமுக்குள்ளே நம்ம முதல்ல வந்து என்ஜின் ஆயிலை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து இது டீசல் என்ஜின், நமக்கு இதோட என்ஜின் ஆயில் ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரியணும். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரியணும்னா சில டைம் இந்த மாதிரி ஸ்டிக்கரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்களேன், SAE 5W30 சிந்தட்டிக் ஆயில்னு சொல்லியிருக்காங்க. யாராவது கேட்டால் கூட நம்ம இது வந்து சொல்ல முடியும். இப்போ பார்ட் நம்பர் பார்க்கணுன்னா இதில் பார்ட் நம்பர் இருக்குது. நம்ம ஆன்லைனில் வாங்கவோ இல்லை பார்ட்டில் வாங்கணுன்னா கூட இந்த பார்ட் நம்பர் பார்க்க முடியும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த புக்லெட்டில் நம்ம எடுக்க முடியும். எல்லா வெஹிக்கிளோடைய டீட்டெயில்ஸும் இந்த புக்லெட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வெஹிக்கிளில் பாருங்களேன், இதோடைய ஆயில் கெப்பாசிட்டி வந்து 3.8 லிட்டர்ஸ் இங்கே நோட் பண்ணியிருக்காங்க. கேலன்ஸில் 0.8 இருக்குது. இந்த 1.5 டொராடார்க் TDC என்ஜினுக்கு வந்து 3.8 இருக்குது. அப்போ நம்மளுடைய வெஹிக்கிளில் 3.8 லிட்டர்ஸ் வந்து ஆயில் எடுக்கும். சப்போஸ் நம்ம டாப் அப் பண்ணுறோன்னா இங்கே பாருங்களேன், இதில் வந்து ஆயில் டாப் அப் பண்ணுறோன்னா ஒரு 1.6 லிட்டர் வரைக்கும் டாப் அப் பண்ண முடியும். சில வெஹிக்கிள்ஸ் வந்து என்ஜின் ஆயிலை கன்சியூம் பண்ணும். அதில் வந்து ஆயில் ஃபில்டர் வச்சுருக்கோன்னா எவ்வளோ வேணும், ஆயில் ஃபில்டர் இல்லாமல் எவ்வளோ வேணும், இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. இதெல்லாமே நம்ம நோட் டவுன் பண்ணி வச்சுருக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தோம்னா கூலண்ட். ஏன்னா இந்த கூலண்ட் வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒவ்வொரு கலரில் இருக்கும். இந்த கூலண்டோட ஸ்பெசிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இதான் அதோட ஸ்பெசிஃபிகேஷன். இந்த கூலண்டோட லெவல் பார்த்தீங்கன்னா என்ஜின் கூலண்ட் வந்து இந்த டீசலுக்கு வந்து 6 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. சப்போஸ் நம்மளுடைய வெஹிக்கிள் வந்து ஏதாவது கூலண்ட் ஹோஸ் லீக்னால வெளியே போனால் கூட நம்ம இந்த கூலண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சதுன்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் நமக்கு விருப்பப்பட்டது வாங்கி வந்து விட முடியும். அதே மாதிரி தான் இந்த பிரேக் ஃப்ளூயிடும். ஏன்னா அந்த பிரேக் ஃப்ளூயிடும் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், மினிமம் லைன் மேக்ஸிமம் லைனில் இதில் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி விண்ட்ஷீல்டு வாஷர் ஃப்ளூயிட் எவ்வளோ டேங்க் கெப்பாசிட்டி எடுக்கும், நம்ம வெஹிக்கிளோட ஃபியூல் டேங்க் இது வந்து டீசல் வந்து 47 லிட்டர் எடுக்குது, பெட்ரோல் வந்து 48 லிட்டர் எடுக்குது.
ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனும் இதில் நமக்கு தெரியும். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்ம இதுக்குள்ளே அந்த டைமில் தேடிட்டு இருக்கிறத விட நிறைய பேர் இந்த மேனுவல் வந்து வாங்கினதுக்கப்புறம் ஓப்பன் கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. இது எங்கே இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு நோட்டு போட்டு இல்லை அது ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணி நம்ம ஃபோனில் வச்சுருக்கிறது நல்லது. கூட நிறைய லூப்ரிகன்ஸ் இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட லூப்ரிகன் குவாலிட்டி, அதோட ஸ்பெசிஃபிகேஷன், விஸ்காசிட்டி கிரேட் இருக்குது, ஏர் கண்டிஷனிங் சிஸ்டமோட இது, பிரேக் ஃப்ளூயிட், கிளச் ஃப்ளூயிட், இது எல்லாமே இருக்கிறத என்ன மீன் பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஆஃப்டர் சேல் சர்வீஸில் விடும்போது நமக்கு அது பெரிய தலைவலி இல்லை. ஆனால் நம்ம ஆஃப்டர் சேல் சர்வீஸில் விடலை, வெளியே ஒரு நெய்பர்ஹுட் சர்வீஸ் சென்டரில் விடுறோம். இன்றைக்கி நிறைய கொஸ்டின்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் வருது. அங்கே விடும்போது பர்ஃபெக்டாக நமக்கு சர்வீஸ் பண்ணணும்னா அவங்களோட ஒர்க்மேன்ஷிப்பில் எவ்வளோ குவாலிட்டி இருக்கோ அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற அந்த பொருளில் இருக்குது. ஏன்னா இந்த பர்டிகுலர் என்ஜினோட என்ஜினியரிங்கும் அதோட டிசைனும் அதோட டியூரபிலிட்டியை நமக்கு கொடுக்குறது இதில் யூஸ் பண்ணுற இந்த மெட்டீரியல்ஸில் தான். அப்போ அந்த ஸ்பெசிஃபைடு மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் அதை வாங்கி கரெக்டான மெக்கானிக்கு கிட்ட அதை சொல்லி பண்ணும்போது தான் அதை லைஃப்பை வந்து நம்மளால் கூட்ட முடியும். அடுத்த போர்ஷன் பார்த்தோம்னா பேட்ரி. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம இந்த புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸில் நிறைய பேர் வந்து பேட்ரி வீக் ஆகிறது நம்ம கண்டுபிடிக்கவே மாட்டோம். இப்போ வந்து நம்ம கிராங்க் பண்ணுற கீ வச்சு மேனுவலி கிராங்க் பண்ணுற வெஹிக்கிள் வந்து நம்ம லைட்டு டிம் ஆகும்போதெல்லாம் சில கட்டத்தில் ஸ்லோ கிராங்கிங் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து நம்ம முந்தின நாள் கரெக்டாக கொண்டு விட்டுருப்போம், அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகாது. அதில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஒரு பேட்டரி மெக்கானிக்கிட்டையோ இல்லை வந்து யாருக்கிட்டே சொல்லும்போது நம்ம பேட்டரியோட கரெக்டான அந்த ஆம்பியர் ஒரு கெப்பாசிட்டியை நம்ம சொல்ல நமக்கு தெரியாது. அதுக்கு ரீசன் பார்த்தோம்னா நம்ம இதை நோட் பண்ணுறதில்ல. இந்த வெஹிக்கிளில் பாருங்களேன் 52 ஆம்பியர் ஹவர்னு சொல்லக்கூடிய இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 500 ஆம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர் அதில் இருக்குது. 12 வால்ட்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. 90 RCன்னு சொல்லக்கூடிய இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரியும் பட்சத்தில் நம்மளுடைய வெஹிக்கிள் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம நின்னா கூட நம்ம அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு பேட்டரியை வந்து இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளை எடுத்துகிட்டு வந்து ஜம்ப் ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லை நம்ம ஒரு பேட்டரி அவங்க கொண்டு வந்து வச்சாவது என்ன பண்ண முடியும், நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேட்டரியை போட்டு சார்ஜ் பண்ணி கூட போக முடியும். இப்படி பேட்ரி சம்மந்தமானது கண்டிப்பாக நம்மளோட வெஹிக்கிளோட ஸ்பெசிஃபிக் பேட்டரியோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம நோட் பண்ணி வைக்கிறது நல்லது. அடுத்து நம்ம வெஹிக்கிளோட ஏர் இன்டேக் வந்து எந்த ஹைட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியணும். அது மெயின் விஷயம். நாங்கள் ரீசெண்டாக வந்து ஒரு என்கவுண்டர் பண்ண ஒரு சிச்சுவேஷனை பற்றி பாட்காஸ்ட்டில் பேசியிருந்தோம். நாங்கள் வந்து ஒரு எத்தியோஸில் போயிட்டு இருந்தோம். வாட்டர் லாக்டாக இருந்தது. வாட்டர் லாக்டாக இருந்த இடத்துல நம்ம பிரெயினில் என்ன ஃபோக்கஸ்டாக இருந்திருந்தோம்னா இந்த ஹைட்டில் தண்ணி இல்லை, இந்த ஹைட்டில் தான் இருந்தது. ஏன்னா இன்டேக் வந்து இதில் தான் இருக்குன்னு. ஆக்சுவலி அந்த தண்ணியோட ஸ்ப்ளாஷ் வந்து இன்னொரு வெஹிக்கிள் போகும்போது ஸ்ப்ளாஷ் உள்ளே வரும். அதே மாதிரி பார்த்தோன்னா நம்மளுடைய டெயில் பைப் வந்து லோவராக தான் இருக்குது. அப்போ அந்த டெயில் பைப்புக்குள்ளேயும் தண்ணி போகும். அந்த மாதிரி ஒரு வாட்டர் லாக்டு ஏரியாவில் போகும்போது நம்மளுடைய வெஹிக்கிளோடைய அந்த ஏர் இன்டேக்கோடைய இதை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜ் பார்க்கும்போது இப்போ என்ஜின் ரூம் எல்லாம் வாஷ் பண்ணும்போது நம்ம வந்து நம்மளோட ECU எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் இதில் பாருங்களேன், இதுக்குள்ளே தான் இந்த வெஹிக்கிளோட ECU இருக்குது. நம்ம இந்த கவரை கலத்தி இருக்கோம். கவரை கலத்தும் போது இதில் வந்து அந்த ஃபியூயல் பம்ப் இருக்குது. நம்ம அந்த ரயில் கேமோட சிஸ்டம் எல்லாம் இந்த போர்ஷனில் வரும். இதில் எல்லாம் வந்து அந்த ஹோஸ் வச்சு நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து தண்ணி அடிக்கக்கூடாது. இதில் எங்கெல்லாம் கனெக்டர்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் ஹோசஸ் இருக்குது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கும் போது சப்போஸ் நம்ம ஒரு வீக்லி மெயின்டெனன்ஸுக்காக சும்மா ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது ஹோஸ் லூஸாக இருந்தால் கூட நம்மளே டைட் பண்ணலாம். இல்லை அதோட சிக்னிஃபிகன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு சர்வீஸ் சென்டர்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அப்படி நம்மளோட வெஹிக்கிளோட பேசிக்கான இந்த ஒரு நாலேஜ் இருக்கிறது நமக்கு நல்லது. அதே மாதிரி பார்த்தோன்னா இது நம்ம காரோடைய பிரைமரி ஃபியூஸ் பாக்ஸ். இப்போ என் வெஹிக்கிள் வந்து இதை வந்து க்ளீன் பண்ண வேண்டிய டைம் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கண்டென்ட்டுக்காக தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணோம். ஏன்னா இந்த வெரைட்டி ஆஃப் ஃபியூசஸ் இதில் இருக்குது பாருங்கள். இதுதான் மெயின் ஃபியூஸ் பாக்ஸ். இந்த ஃபியூஸ் பாக்ஸுக்குள்ளேயும் தண்ணி போகாமல் இருக்கிறதுனால, ஏன்னா இந்த கேஸ் வந்து அதில் இருக்கும். அதே மாதிரி இதை க்ளீன் பண்ண வேண்டிய டைம் ஆச்சு. ஏன்னா இது முடிச்சுட்டு நாங்கள் கண்டிப்பாக இதை பார்க்கும்போது தான் தெரியுது நம்மளுடைய வெஹிக்கிளை நம்ம இந்த மாதிரி செக் பண்ணுறது நல்லது. இப்போ ஃப்ரண்டில் ஒரு ப்ரைமரி ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கிற மாதிரி இதுக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு செகண்டரியான ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கும். இதில் வெஹிக்கிளோட எல்லா சிஸ்டம் இது பாருங்கள், ஏர் பேக் ஆகட்டும், பவர் விண்டோ சுவிச்சஸ் ஆகட்டும், சென்ட்ரல் லாக்கிங், ஹெட்லாம்ப்ஸுக்கானது எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்லையும் எந்த ஃபியூஸ் பாக்ஸ் எந்த ஸ்லாட்டில் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். எமர்ஜென்சியான ஒரு கண்டிஷனில் சப்போஸ் வந்து நம்மளுடைய வெஹிக்கிள் ஒரு மால் ஃபங்க்ஷன் வருதுன்னு வைங்களேன், இல்லை வந்து ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து ட்ரபிள் பண்ணிகிட்டு இருக்குதுன்னா நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு நமக்கு ஹார்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு சுவிட்சே இருக்காது. ஆனால் நம்ம ஃபியூஸ் தெரியும்னா ஃபியூஸ் பிக்கர் வச்சு அந்த பர்டிகுலர் ஃபியூஸை நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். இப்போ ரீசெண்டாக ஒரு வெஹிக்கிளில் பார்த்தோன்னா அதோடைய டெயில் லேம்ப் கிளஸ்டர் வந்து சடனாக ஹீட் ஆகி அந்த இடம் பேன் ஆக ஆரம்பிச்சுது. நம்ம அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து அதோட பவரை கட் பண்ணி விடணும்னா எந்த ஃபியூஸ் நமக்கு கரெக்டாக அந்த டெயில் லேம்ப் கிளஸ்டரோடதுன்னு நமக்கு தெரிஞ்சால் அந்த எமர்ஜென்சி கண்டிஷனில் அந்த ஃபியூஸை மட்டும் பிக் பண்ணிக்கிட்டு
நம்மளோட சேஃப்டியை நம்மளால் என்ஹான்ஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய கார்ஸில் வந்து நிறைய பல்ப்ஸ் இருக்குது. இன்றைக்கி நிறைய எல்இடிஸ் இருந்தால் கூட ஓல்டர் கார்ஸ் வச்சுருக்கிற நம்மளுடைய வெஹிக்கிள் பார்த்தோன்னா ஏகப்பட்ட பல்ப்ஸ் இருக்குது. இந்த லைட்டிங் சிஸ்டமோட ஸ்பெசிஃபிகேஷன் சார்ட் இருக்குது பாருங்களேன். இதில் வந்து இண்டிகேட்டரோட வாட்டேஜ் ஆகலாம், ஹெட்லாம்போட ஹை பீம், லோ பீம், எல்லா பல்ப்ஸோட ஸ்பெசிஃபிகேஷனும் வாட்டேஜஸும் இருக்குது. இது நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி பல்போட அந்த சாக்கெட்லேயே டிஃப்ரென்சஸ் இருக்கும். நம்ம அதுக்கு ஒரு ஸ்பேர் பல்ப் வச்சுருக்கிறது நல்லது. அந்த பல்போட ஸ்பெசிஃபிகேஷன் நம்மளுடைய ஒரு எமர்ஜென்சி டிரைவ்லலாம் நம்ம வெளியூர்லலாம் போயிட்டு இருக்கும்போது பல்பு ஃபியூஸ் ஆச்சுன்னா வெஹிக்கிளுக்கு தேவையான பல்பை சோர்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா நம்மளோட வைப்பர்ஸ். ஏன்னா வைப்பர்ஸோட இந்த கரெக்டான லெங்த் வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்மளோட வெஹிக்கிளோடைய வைப்பரை பார்த்தோன்னா நம்ம ஒரு டேப் வச்சு அளந்து பார்க்கலாம். இந்த காருக்கு ஸ்மாலர் சைஸ் வந்து 16 இன்ச்சில் இருக்கும், இது 24 இன்ச்சில் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஈவன் ஒரு இடத்துல இதை ஆர்டர் பண்ணி வாங்குறோம்னா நமக்கு இந்த லெங்த் தெரியும் போது கரெக்டான வைப்பர்ஸ் வாங்குறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா டயர். நம்மளோட டயரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னது, நம்ம ரேடியல் டயர் யூஸ் பண்ணுறோமா, டியூப் இருக்கா, டியூப்லெஸ்ஸா, இது எதுவுமே நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. கூட இந்த டயர் சார்ட் பாருங்களேன். இப்போ சடனாக நம்மகிட்ட கேட்டோம்னா நம்மளோட வெஹிக்கிளில் ரியரில் எவ்வளோ பிஎஸ்ஐ வைப்போம், ஃப்ரண்டில் எவ்வளோ பிஎஸ்ஐ வைப்போம்னுள்ளது தெரியணும். இது தெரிஞ்சிருந்தால் தான் வெஹிக்கிளோட ஃபியூல் எக்கனாமி கரெக்டாக இருக்கும், டயர் யூனிஃபார்மாக தேஞ்சு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஹைவேஸ் போகும்போது பிஎஸ்ஐ ஜாஸ்தி பண்ணி வைக்கலாம். சில டைமில் வந்து நம்ம ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது பிஎஸ்ஐ கம்மி பண்ணணும். அதாவது பேட் பேட்ச் ரோட்டில் நம்ம போகும்போது கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் வெஹிக்கிள் ஈஸியாக ஏறி போகும், ரொட்டேட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. இப்போ நம்மளோட வெஹிக்கிளோட ஃபியூல் டேங்கோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டோம்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இந்த வெஹிக்கிளுக்கு வந்து 47 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு லாங் டிரைவ்ஸ் போகும்போது நமக்கு ட்ரஸ்டடான ஒரு ஃபியூல் அவுட்லெட்டில் எடுக்கிறோன்னா அந்த 47 லிட்டரும் கூட அந்த ஹோஸ் வரைக்கும் ஒரு 1 லிட்டர், சில டைம் 1.5 லிட்டர் 2 லிட்டர் வரைக்கும் எடுக்க முடியும். அப்போ அந்த கெப்பாசிட்டி நமக்கு தெரியணும். அந்த கெப்பாசிட்டி தெரிஞ்சால் தான் ஃபியூல் எக்கனாமி கேல்குலேஷனில் நம்மளால் பர்ஃபெக்டாக வந்து கேல்குலேட் பண்ண முடியும். கூட வந்து சப்போஸ் நம்ம வெஹிக்கிள் வந்து ட்ரை ஆகி ஃபியூல் தீர்ந்து ஒரு எமர்ஜென்சியான ஒரு இடத்துல நின்றுதுன்னா ஒரு வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஆவரேஜாக இந்த பர்டிகுலர் மாடலுக்கு பார்த்தோன்னா 4.6 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் தேவைப்படும். அதுவும் ஒரு இன்க்ளைனில் நின்றுதுன்னா ஜாஸ்தியான ஃபியூல் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக அந்த பம்பு எடுக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு இன்க்ளைன்லேயோ இல்லை ஒரு நார்மலில் நின்னா கூட ஒரு 10 லிட்டர் ஃபியூல் கொடுத்தா தான் அந்த வெஹிக்கிள் அங்கேருந்து நியரஸ்ட் அவுட்லெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான சப்போர்ட் இருக்கும். கூட நம்ம வெஹிக்கிளோடைய ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ வந்து E20 காம்பேட்டிபிள்னா E20 நம்ம யூஸ் பண்ணலாமா, 95 ஆக்டேன் 95 ஆக்டேன் நிறைய பிராண்ட்ஸோட நிறைய ஃபியூல் இருக்குது. அதில் நம்ம ஒன்று யூஸ் பண்ண ஸ்பெசிஃபிகேஷன் நம்மளுடைய என்ஜினோட ஸ்டைலும் தெரிஞ்சால் தான் கண்டிப்பாக யூஸாக இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்பேர் டயர் எங்கே இருக்குது, வார்னிங் ட்ரையாங்கிள் எங்கே இருக்குது, ஸ்பேனர் எங்கே இருக்குது, மற்ற டூல்ஸ் நம்ம வச்சுருக்கோன்னா எங்கே இருக்குது, இது எல்லாமே நமக்கு தெரியணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி வரும்போது நம்ம நின்று பதறதை விடைக்கும் நமக்கு பேசிக்கலி தெரிஞ்சதுன்னா அந்த சிச்சுவேஷன் நம்மளால் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணி வெளியே வர முடியும். நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன் தெரியாமல் தான் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகி மல்டிபிள் ஃபோன் கால்ஸ் பண்ணி நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது டேட்டா மாற்றி கிடைக்கும். இந்த இடம் நம்மளை ஈஸியாக அந்த இடத்த தாண்டறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து டீசல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு AdBlue டெஃப் ஆயிலோட இது தெரியணும், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரியணும். நம்ம என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோம், நம்மக்கிட்ட வந்து நம்ம ஒரு லாங் ட்ரைவ் போகிறோன்னா நம்மளுடைய மீட்டரில் வந்து ஆயிலோடைய லெவல் எவ்வளோ இருக்குது, நம்ம ஒரு 5 லிட்டர் கேன் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க முடியுமா, இல்லை சூட் அக்குமுலேட் ஆகும்போது நாளைக்கு பிரச்சனை வருமானு உள்ளதெல்லாம் டவுட் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. அடுத்து வந்து நம்மளுடைய வெஹிக்கிளோடைய கலர் கோடு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் ஆகுது, நம்ம ஒரு வெளியே ஒரு தெரிஞ்ச ஒரு பெயிண்டர்கிட்ட கொடுக்குறோன்னா கலரை தெரிஞ்சிருக்கிறது மாதிரியே கலர் கோடு தெரிஞ்சிருக்கிறது நல்லது. அப்போ தான் ப்ராப்பரான அந்த பேட்சில் உள்ள கரெக்ட் பெயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் பற்றி நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். ஒரு கிளைம் வரும்போது தான் இன்சூரன்ஸில் இவ்வளோ விஷயங்கள் நம்ம கவனிக்கணுமான்னு நமக்கு தோணும். அதாவது நம்மளுடைய ஆட்-ஆன்ஸ் என்னென்ன இருக்குது, நம்மளுடைய இன்சூரன்ஸோடைய நம்ம டவுனில் அவங்களுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அதில் அவங்களுக்கு நம்ம எந்த நம்பருக்கு வந்து ஒரு கிளைமை வந்து சொல்லணும், அதாவது எந்த மெயிலுக்கு வந்து மெயில் அனுப்பணும், அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து நம்ம கால் பண்ணுறது எந்த நம்பர், நம்மளோட இன்சூரன்ஸோட எக்ஸ்பைரி, அதில் என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது, எவ்வளோ % ஆஃப் நோ கிளைம் போனஸ் கொடுப்பாங்க, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த இன்சூரன்ஸ் பற்றி தெரியும் போதும் நம்மளுடைய RSAயோட நம்பர் நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி நம்மளுடைய வெஹிக்கிளோடைய கஸ்டமர் கேர் நம்பரும் நிறைய பேருக்கு தெரியாது. இது எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தோன்னா நம்மளோட வெஹிக்கிளோட பொல்யூஷன் சர்டிஃபிகேட். ஏன்னா நம்ம வந்து இன்டர்ஸ்டேட் ட்ராவல் பண்ணும்போது சில ஸ்டேட்ஸில் வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வெரி இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்டாக இருக்கும். அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு போகிறோன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து எந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் நம்ம எடுக்கணும், அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எவ்வளோ பீரியட்
சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்கும். அந்த எல்லா டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறது நல்லது. இப்போ நோ யுவர் கார்னு சொல்லக்கூடிய இந்த கண்டனோட பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கண்டனை நீங்கள் முதல்ல பார்க்கும்போது நிறைய பேர் நம்ம தெரிஞ்ச விஷயம் தானேன்னு தோணி இருக்கலாம். ஆனால் இதில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 பாயிண்ட்ஸாவது நமக்கு பார்க்கணுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த கண்டனை வந்து நீங்கள் சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து நான் மிஸ் அவுட் பண்ணியிருந்தா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until then, bye from MotoWagon. Drive responsibly.